வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 19ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,013 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,075 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,147 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,879 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,807 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,745 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு இங்கே நிஃப்டி பார்த்தோம்னா க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 23,800 முதல்ல பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். அங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து 23,700, அதுக்கடுத்து 23,500. இந்த ரேஞ்ச் எல்லாம் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக 23,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருந்தது. அதுவும் மூமெண்ட்டு நமக்கு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆகிருந்தது. இன்றைக்கும் சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய இறக்கம் வந்ததுனால இதுக்கு ஈக்குவலான ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிஃப்டி ஆல் டைம் ஹையை டச் பண்ணும் பொழுதும் இதே மாதிரியான கரெக்ஷன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்ஷன் வந்து கொடுத்து இதே மாதிரி கரெக்ஷன் கொடுத்து தான் நமக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹையை நோக்கி போய்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு ரேஞ்சிலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன் கொடுத்து தான் நமக்கு அடுத்து மேலே மூவ் ஆச்சு. அதே மாதிரி இப்பயும் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இது மேலே அடுத்து நமக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி போகுதா அப்படிங்கிறதையும் நம்மளோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு கணிக்கணும். அதுவும் இது உடனே நடக்குமானா நடக்காது. இதுக்கு நடுவில் நமக்கு இன்னொரு சைட்வேஸ் மூவ் ஆகும், மூவ்மெண்ட் இருக்கும், திரும்ப ஒரு கரெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு நிஃப்டி வந்து மேலே ஏறும். அதுக்கு நம்ம இன்ட்ராடேல ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும். அந்த நம்மளுடைய கேண்டில் மூவ்மெண்ட்டையும் வச்சு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் அதே மாதிரி தான். நம்ம இந்த இடங்கள்ல நமக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப கரையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நமக்கு ஏறி இறங்கும் பொழுது நம்முடைய ப்ரீமியமும் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை மாற்றி அமைச்சுக்கிட்டே நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 51,821 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,068 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,347 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 51,295 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 51,016 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,769 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இந்த 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சை நம்ம பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சை நமக்கு பிரேக் அவுட் பண்ணி இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 51,000 நம்ம செட் பண்ணியிருக்கோம். 51,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 51,600 வரைக்கும் நம்மளுடைய ரேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 50,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு 50,000க்கு கீழே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் அடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 51,900 நமக்கு அதாவது இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து 52,200, 200யும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகும்போது இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கரெக்ஷன் வருதா அல்லது லெவலில் பிரேக் டவுன் ஆகுதா பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட்வேஸ்லேயே தொடர்ந்து மூவ் ஆகி நமக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த கரெக்ஷன் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு கரெக்ஷன் கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணதாக இருக்கட்டும், அடுத்து இங்கே நமக்கு மேலே ஏற்றமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு கரெக்ஷன் கொடுத்து தான் நமக்கு வந்திருக்கு. இந்த கரெக்ஷனை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நமக்கு க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரீன் சிக்னலில் க்ளோஸ் ஆகிருக்கு. பையரோட டாமினேஷன் நமக்கு கொஞ்சம் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் இருக்கலாம் அல்லது சைட்வேஸ்லேயே மூவ்மெண்ட் வந்து நமக்கு அதாவது பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.